வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க. பழனி பண்ணின அலப்பறையால் ரெண்டு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமும் எதிர்பார்ப்புமா இருக்காங்க. 2 நாள் கழிச்சு டாக்டர் கிட்ட போலன்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. எதுக்கு இவ்வளோ டென்ஷன், இப்போவே போயிடலான்னு ரெடியாகி வர்றாங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாரையும் உள்ளே கூப்பிட கோமதி ரொம்ப ஆர்வமா, டாக்டர் என் மருமகளுக்கு உடம்பு எப்படி இருக்கு, குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு கேட்க டாக்டர் திகைச்சு போய் பாக்குறாங்க. அதுல ஒரு படி வடிவு மேல போய் எத்தனை மாசம் டாக்டர்னு கேக்குறாங்க. இப்ப நான் என்ன 9 மாசம், இன்னொரு வாரத்திலேயே டெலிவரிக்கு வந்துருவாங்க நான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி பாக்குற டாக்டர் அவங்களுக்கு பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு. ஆனால் அதுக்கு கர்ப்பம் ஒன்றும் காரணம் இல்லை, அவங்க கர்ப்பமாக இல்லை, அவங்க சாப்பிட்ட சாப்பாடு ஏதோ ஒத்துக்காம வாமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்க முகம் 2 பேத்துக்கும் அப்படியே கருத்து போயிடுது. கதிரும் ராஜையும் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருக்காங்க. மற்றபடி பிரெக்னென்டெல்லாம் இல்லைன்னு டாக்டர் சொல்ல எப்பவும் போல அதே அதிர்ச்சி தான். அதிர்ச்சியை காமிக்கிறோன்னு இத்தனை தடவை முகத்தை க்ளோஸ்அப்பில் கொண்டு போகிறாங்களே, அதுக்கப்புறமும் முகம் வீங்காம அப்படியே இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கதா தோணுது நமக்கு. ராஜி ஒரு சின்ன ரிலீஃபோட பார்க்க கதிரும் ஒரு சின்ன ரிலீஃபோட பாக்குறாரு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு டாக்டர் கேக்குறாங்க. 2 வருஷம் ஆகுதுங்க டாக்டர் அப்படின்னு கதிர் சொல்ல, 2 பேருக்கும் சின்ன வயசு தானே, குழந்தையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நல்லபடியா பிறக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல கதிர் அப்படின்னுக்கிறாரு. இவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, விட்டமின் மாத்திரை எழுதி தரேன் சாப்பிட சொல்லுங்கன்றாரு டாக்டர் கதிர் கிட்ட. கதிர் எதுவும் சொல்லாம நிக்க ராஜி கதிரை ஒரு பார்வை பாக்குறாங்க. டாக்டரும் விட்டமின் மாத்திரை எழுதி இந்தாங்கன்னு அந்த பேப்பரை நீட்டுறாங்க. கதிர் வாங்கிக்கிறாரு. டாக்டர் நிஜமாவே கர்ப்பமா இல்லையா அப்படின்னு கோமதி கேட்க டாக்டர் இல்லம்மான்னு சொல்ல, அதுக்கப்புறமும் எதுக்கு அத்தனை அதிர்ச்சி கோமதிக்குன்னு தெரியல. கோமதி தான் தேவையில்லாம லூசுத்தனமா அதிர்ச்சி ஆகுறாங்கன்னு பார்த்தா வடிவு அதுக்கு மேல அதிர்ச்சி ஆகுறாங்க. 2 பேரோட முகமும் அப்படியே சுருண்டு போயிடுது. சரி டாக்டர் வரோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு உடம்ப தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க கோமதியும் வடிவும். தேங்க்யூ டாக்டர்னு கதிர ராஜியும் கிளம்புறாங்க. ஓகேன்னு டாக்டர் தலையாட்ட 4 பேரும் வெளியே கிளம்புறாங்க. டாக்டருக்கே இருந்தா ஒரு 40 வயசுக்குள்ளதான் இருக்கும். அதுக்குள்ள மீனா அவங்க பெரியம்மாவுக்கு டெலிவரி பார்த்த டாக்டர்னு எந்த கணக்குல சொன்னாங்கன்னு தெரியல. வெளியே பழனி இன்னும் அடங்குன மாதிரி தெரியல, அலப்பறைய கூட்டிட்டு தான் இருக்காரு. நல்ல செய்தி சொல்ல சீக்கிரம் வரணும் அப்படின்னு அவங்க கதவை திறக்கிறத பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க வெளியே வர வாங்க வாங்க என்ன சொன்னாங்க நீ அப்படின்னு கேட்குறாரு பழனி. அக்கா டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு மாறி வடிவோட கையை ஆர்வமா போய் பிடிச்சிக்கிறாங்க. அத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னு மீனாவும் ஆர்வமா கேட்க ராஜி பிரெக்னெண்டா இல்லையான்னு வடிவு டிக்ளேர் பண்றாங்க. அப்புறம் என்ன முகத்துல லைட்டா ஸ்பெஷலா அடிச்சு பக்கத்துல கொண்டு வந்து காட்டிட்டு போவாங்க. அதாங்க அதிர்ச்சி. 3 பேரோட முகத்தையும் ஒரு 30 தடவை காட்டி முடிச்சிடுறாங்க. கோமதி உச்சிக்கொட்டி சலிச்சுக்கிறாங்க. கோமதி நியாயமா பார்த்தா நாங்க தான் சலிச்சுக்கணும். உங்க முகத்தெல்லாம் அதிர்ச்சியில நாங்க பார்த்து முடிச்சிட்டோம், இன்னும் மிச்சம் மீதி இருக்கவங்க முகத்தையும் பார்த்தாகணுமே. ஏதோ சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலையா, அதனால தான் வாந்தி எடுத்தாளான்னு கோமதி சொல்ல மாரியோட முகம் 5 அடி பின்னுக்கு போயிட்டு வருது. அப்ப நான் சின்ன வயசுலயே தாத்தா ஆகலையா அப்படின்னு பழனி பல்லு மொத்தத்தையும் காட்டிட்டு இருக்காரு. ஐயோ அரலூசுன்னு நமக்கு தான் தலையில அடிச்சுக்க தோணுது. ஏய் என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு வருத்தத்துல ஒண்ணுமே புரியாம இருக்கும் அப்படின்னு கோமதி மலை சரிஞ்சு விழுந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ நான் சந்தோஷமெல்லாம் படலக்கா, சும்மா சொன்னேன் அவ்வளவுதாங்கிறாரு பழனி. போடா பைத்தியக்காரன்னு யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் ஒன்றும் சொல்லல. ராஜி நீ ஓகே தானேன்னு மீனா கேக்குறாங்க. கொஞ்சம் வீக்கா இருக்கேன்னு விட்டமின் டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியல, அவர் வேற வீட்டுல சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டே இருக்காரு, போய் என்னத்த சொல்ல போறேனா சோ கடவுளே அப்படின்னு வழக்கம் போல நெத்தியில கைய வச்சுக்கிறாங்க கோமதி. ரிப்பீட்டட் ஆக்ஷன் ரிப்பீட்டட் ரியாக்ஷன், ஏன்பா இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்க மாட்டீங்களா? ராஜியும் கதிரும் சங்கடத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அங்கேயாவது ஒருத்தர், இங்கே 2 பேரு, அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு மாறி புலம்புறாங்க. ரொம்ப ஆசையா இருந்தேன் அப்படின்னு கோமதி சொல்ல, நானும் தான் கோமதி என்ன பண்றது அப்படின்னு கப்பல் கவுந்த ரேஞ்சுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க வடிவு. சும்மா இருங்க, இப்ப இவங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு, அதான் இன்னும் வயசு இருக்குல்ல அப்படின்னு மாறி சொல்ல கோமதி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு உச்சி கொட்டிக்கிட்டு
அதை தான் டாக்டரும் சொன்னாங்கன்றாங்க. அதெல்லாம் ராஜிக்கு 4-5 புள்ள பொறுக்குன்றாங்க மாறி. 4-5ஆமே போதுமானு கேக்குறாங்க மீனா. அப்படியே லைட்டா சிரிப்பு அலை அங்க பரவுது. கோமதி அப்படியே மெதுவா ராஜியோட கண்ணத்தை லைட்டா வருடுறாங்க. எல்லாரும் அங்க நின்று ஒருத்தர் பார்த்துட்டு பேசிட்டு இருக்க ராஜி மட்டும் அங்க இருந்து நடந்து போறாங்க. கதிரும் அவங்களெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு போற ராஜி பின்னாடி போறாரு. பரவாயில்லக்கா, நடக்கிறப்ப நடக்கும் அப்படின்னு வடிவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க மாறி. கொஞ்ச தூரம் வந்த ராஜியை தோல்ல தொட்டு ராஜின்னு கூப்பிட அவங்க திரும்பி பாக்குறாங்க. என்ன வருத்தமா இருக்கான்னு கதிர் கேக்குறாரு. இல்லன்னு தலையாட்டுறவங்க குழப்பமா இருக்குன்றாங்க. என்ன குழப்பம்னு கதிர் கேக்குறாரு. தெரியலன்னு தலையாட்டுறாங்க அவங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன், நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு டாக்டர் சொல்லிடுவாங்களோன்னு அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி கொஞ்சம் ஏக்கமா உனக்கு குழந்தை வேணாமான்னு கேக்குறாங்க. குழந்தைங்க நான் உனக்கு பிடிக்காதான்னு ராஜி கேட்க, ஏய் குழந்தை வேணும், ரொம்ப பிடிக்கும், இப்ப வேண்டாம், இப்போதைக்கு நீ ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் ஆகணும், நான் டிராவல்ஸை இன்னும் டெவலப் பண்ணணும், நமக்கு நிறைய குறிக்கோள்லாம் இருக்கு, அதை அடைஞ்ச பிறகு நாம குழந்தைய பத்தி யோசிப்போம் அப்படின்னு கதிர் சொல்ல ராஜிக்கு என்ன பதில் சொல்றது, எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஒரு பெருமூச்சு விட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. இங்க வேல்ஸ் வீட்ல டெலிவரிக்கு வெயிட் பண்ற மாதிரி தான் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. பாட்டி இன்னமும் நடந்துகிட்டே தான் இருக்காங்க. இப்பெல்லாம் அவங்களுக்கு முட்டி வலி இல்ல போல இருக்கு. டேய் குமாரன்னு கூப்பிட அப்பத்தாங்கிறாரு அவரு. மணி என்னடா ஆச்சு அப்படின்னு பாட்டி கேட்க அவரும் ரிஸ்ட் வாட்சை பார்த்துட்டு 5:45 ஆகுது அப்பத்தா அப்படிங்கிறாரு. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா, அப்பவே ஆஸ்பத்திரிக்கு போனாங்களேடா அப்படின்னு பாட்டி அழாத குறையா கேக்குறாங்க. ஆமா அம்மா, அவங்க ஆஸ்பத்திரிக்கு போய் 1 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிறாரு முத்துவேல். ஏன்பா இன்னுமாப்பா டாக்டரை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு பாட்டி கேட்க தெரியலையேங்கிறாரு முத்துவேல். என்ன வீட்டில் இருந்து 2 பொம்பளைங்க போயிருக்காங்க, போதா குறைக்கி பழனி வேற கூட போயிருக்கான். டாக்டரை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுங்கிற எண்ணம் கொஞ்சமாவது தோணுதா அவங்களுக்கு அப்படின்னு பாட்டி மூச்சை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆத்தா புதுசா சொல்றதுக்கு என்ன ஆத்தா இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த தானே சொல்ல போறாங்க அப்படின்னு ரொம்பவே உறுதியா இருக்காரு சக்திவேல். டேய் இருந்தாலும் டாக்டர் வாயால என்ன சொல்றாங்கன்னு கேட்க வேணாமாடா அப்படின்னு பாட்டி கேட்க சக்திவேல் பெருமையா மீசையை தடவிட்டு உட்கார்ந்து இருக்காரு. நீ முதல்ல மாரிக்கு போனை போடு அப்படின்னு பாட்டி சொல்ல சக்திவேல் போன் எடுக்கிறாரு. ஏய் வேணாம்ப்பா, ஐயோ எப்பா அவ ஊர் கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவா, வேணாம் முத்து நீ வடிவுக்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு கெஞ்சலா சொல்றாங்க பாட்டி. அம்மா அவ வர்ற வரைக்கும் பொறுக்க முடியாதா அப்படின்னு முத்துவேல் கேட்க, ஐயோ இல்லடா கொஞ்சம் போனை பண்ணு அப்படின்னு பாட்டி சொல்ல அவரும் அப்படின்னு தலையாட்டுறாரு. அப்ப குமரவேல் கொடுக்குறாரு பாருங்க ஒரு ஐடியா, பேசாம நாம எல்லாரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்ல, டேய் எதுக்குடா அதெல்லாம் கேட்குறாரு சக்திவேல். நேற்று கமெண்ட்ல சொல்லியிருந்த மாதிரி இவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போகிறத விட டாக்டர் இங்கே வந்திருக்கலாம், பெஸ்ட் சாய்ஸாக இருந்திருக்கும், அதான் உங்கள் அம்மாவும் பெரியம்மாவும் போயிருக்காங்கல்ல அப்படின்னு சக்திவேல் சொல்ல அப்படின்னு குமரவேல் தலையாட்டுறாரு. ஆனால் பாட்டி ஐயோ அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் வெளியவே நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும் இன்னமும். சரி நான் போய் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன்றாங்க வடிவு. அப்படியே ஒரு 4-8 தள்ளி வந்து கால் பண்ணுறாங்க. யாருப்பா அப்படின்னு பாட்டி ஆர்வமாக கேட்க, ஐ அண்ணிதாங்கிறாரு சக்திவேல். வடிவு தான் கூப்பிடுறா அப்படின்னு முத்துவேல் சொல்ல, பேசு 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 அப்படின்னு பாட்டி பரபரக்கிறாங்க. இவர் கால் ஆன் பண்ணி ஹலோன்னு சொல்ல, ஹலோ அப்படிங்கிறாங்க வடிவு. டாக்டரை பார்த்தீங்களான்னு முத்துவேல் கேட்க வடிவு அமைதியாக நிற்கிறாங்க. என்ன சொன்னாங்க, ராஜி நல்லா இருக்காளா, ஆரோக்கியமா இருக்காளா, குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு ஏதோ டெலிவரி முடிஞ்சதுன்னு பார்க்க போன மாதிரி கேட்டுட்டு இருக்காரு முத்துவேல். ஓ முடியலடா சாமி. பாட்டி உடனே பரபரப்பா என்ன அப்படின்னு கேட்க சக்திவேல் அப்படியே பெருமையா சிரிக்கிறாரு. வடிவு எதுவுமே பேசாம போனை காதுல வச்சுக்கிட்டு இருக்க, வடிவு இருக்கியான்னு கேட்குறாரு முத்துவேல். இருக்கேங்கன்றாங்க அவங்க. சரி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு முத்துவேல் கேட்க, நாம சந்தோஷப்பட்ட அளவுக்கெல்லாம் எதுவும் நடக்கலைங்க அப்படின்னு வடிவு சொல்ல, அது வரைக்கும் தெரிஞ்ச அவரோட முயல்பல் அப்படியே உதட்டுக்குள்ள காணாம போயிடுது. என்னடா என்ன சொல்றா அப்படின்னு அந்த போன்ல தான் உயிரே இருக்க மாதிரி பாட்டி கேக்குறாங்க. சக்திவேலும் அன்னை முகம் மாறிடுச்சேன்னு முகம் சுருங்க பார்த்துட்டு இருக்காரு. ராஜி பிரெக்னெண்டா இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு வடிவு சொல்லிடு. அப்புறம் என்ன அதிர்ச்சி தான். என்ன சொல்ற வடிவுன்னு முத்துவேல் கேட்க, ஆமாங்க ராஜி பிரெக்னெண்டா இல்லையா அப்படின்னு வடிவு சொல்லிடு.
இப்ப முத்துவேலோட முகம் 3 தடவை முன்னாடியும் 4 தடவை பின்னாடியும் போயிட்டு வருது. அதுக்கு கொடுப்பாங்க பாருங்க ஒரு மியூசிக். அவரோட முகத்தை சக்திவேல், பாட்டி, குமரவேல்னு திகிலோட பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, முத்துவேல் சடனா ஃபார்முக்கு வந்துடுறாரு. ராஜிக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லையேன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ராஜி நல்லா தான் இருக்கா. மற்ற விஷயமெல்லாம் நான் நேர்ல வீட்டுக்கு வந்துட்டு சொல்றேன், நான் வச்சிருந்தேங்கன்றாங்க வடிவு. பின்னாடி இருக்க 4 பேரும் இவங்களையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. முத்துவேல் காதுல இருந்து போனை எடுக்க, முத்து என்ன சொன்னா வடிவு அப்படின்னு பாட்டி கேட்க, ராஜி பிரெக்னெண்டா இல்லையாங்கிறாரு அவரு. பாட்டியோட முகம் 10 தடவை பக்கவாட்டில் போய் வருது. சக்திவேலுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைட்டை போட்டு ஜூம் இன் ஜூம் அவுட்ல காமிக்கிறாங்க. குமரவேலோட முகம் முன்னாடி வர்றதும் பின்னாடி போறதுமா ஆடிக்கிட்டு இருக்கு. என்னடா சொல்றேன்னு கேக்குறாங்க பாட்டி. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ராஜி பிரெக்னெண்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, முன்னைய விட என்ன கொஞ்சம் கம்மியா அதிர்ச்சி படுறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு பாட்டி நெஞ்சில கைய வைக்கிறாங்க. அப்பாடா இங்க முடிஞ்சிருச்சு, அடுத்து பாண்டியன் வீடு. பாண்டியனை சோஃபால உட்கார வச்சு மத்தவங்க எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. எல்லாருமே மைதா அல்வா வாயில அடைச்சுக்கிட்ட மாதிரி அப்படியே நிக்கிறாங்க. இவ கர்ப்பமா இல்லைன்னு தெரிஞ்சதுமே அண்ணியோட முகமே மாறிடுச்சு. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கண்டிப்பா அண்ணனும் வருத்தப்பட்டிருப்பாரு அப்படின்னு கோமதி சொல்ல, ராஜி எதுவும் புரியாம இன்னும் குழப்பமாவே நிக்கிறாங்க. கதிர் அப்பப்ப ராஜியை பாக்குறாரு. நானும் எவ்வளவோ எதிர்பார்ப்போட போனேன், கடைசியில இப்படி ஆகி போச்சு அப்படின்னு கோமதி சொல்ல, ராஜி சங்கடத்தோட கோமதியை பாக்குறாங்க. அத்தை, டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அதெல்லாம் கதிரும் ராஜியும் நல்லபடியா குழந்தை பெத்துக்குவாங்கன்றாங்க மீனா. அது தெரியும்டி, யாரு இப்போ இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா ஒரு எதிர்பார்ப்பு, பொய்யா போன வருத்தம் இருக்க தானே செய்யும். இதே மாதிரி தான் முதல்ல மயில உண்டாகி இருக்கான்னு சொன்னதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். டாக்டர் கிட்ட போனதும் அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி தானே அப்போ வருத்தப்பட்டோம். எனக்கு தெரிஞ்சு தடவையே எல்லா விஷயத்துக்கும் நான் சந்தோஷப்படக்கூடாதுன்னு கடவுள் என் தலையில எழுதி இருக்காரு போல அப்படின்னு பயங்கரமா சலிச்சுக்கிறாங்க கோமதி. அதுவரையில அமைதியா உட்கார்ந்துருந்த பாண்டியன், ஏன்பா ராஜி நீ எப்படி இருக்கன்னு கேக்குறாரு. நான் நல்லாதான் மாமா இருக்கேன்றாங்க அவங்க. ஏண்டா கதிரு, உனக்கு இதுல எதுவும் வருத்தம் இல்லையே அப்படின்னு பாண்டியன் கேட்க, கதிரும் லைட்டா இல்லைன்னு தலையசைக்கிறாரு. ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இவனுக்கு குழந்தை விஷயத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க அப்படின்னு கோமதி தேவையில்லாத மறுபடியும் பிரச்சனையை உண்டாக்குறாங்க. ராஜி கர்ப்பமா இருக்கான்னு டாக்டர் சொல்லிட்டா, அவளால பரீட்சை எழுத முடியாது, போலீஸ் ஆக முடியாதுன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அவர் அழுத்து போய் வேற பக்கம் பாக்குறாரு. நான் நல்லா திட்டி தான் இவனை ஆஸ்பத்திரிக்கே கூட்டிக்கிட்டு போனேன். இவன் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இவன் நினைச்சதே நடந்து போச்சுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏதோ எல்லாத்துக்கும் கதிர் தான் காரணங்கிற மாதிரி பாண்டியன் அவரை ஒரு முறைக்கிறாரு. என்னடா இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கோமதி கேட்க, சந்தோஷம்லாம் இல்லை, கொஞ்சம் நிம்மதிங்கிறாரு கதிர். பாத்தீங்களா இப்ப என்ன சொன்னா பாத்தீங்களா அப்படின்னு கோமதி பரபரக்கிறாங்க. கோமதி, யாருக்கு எப்ப எதை கொடுக்கணும்னு மேல இருக்க கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு விஷயம் நடக்கலன்னா ஏன் நடக்கலன்னு கடவுள்கிட்ட போய் கேட்க முடியுமா? அதே மாதிரி இப்போ கொடுத்தா ஏன் கொடுத்தன்னு கேட்க போகிறோமா? சும்மா இருடி, 2 பேரும் சின்ன பிள்ளைங்க தானே, கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். ஏன் ராஜி போலீஸார் ஆஃபீஸர் ஆனதுக்கப்புறம் கூட நடந்துட்டு போகுது. இங்கே பாருடி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அப்படின்னு பார்க்குறாங்க கோமதி. நீயும் இதில் வருத்தப்பட்டு எல்லாரையும் வருத்தப்பட வைக்காத அப்படின்றாரு பாண்டியன். நீங்கள் என்ன தான் சொல்லுங்க, வருத்தம் இருக்க தானே செய்யுன்றாங்க கோமதி. ஏய் சும்மா அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத, புரியுதான்னு கேட்குறாரு பாண்டியன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு கோமதி முகத்தை திருப்பிக்கிறாங்க. மீனா இப்ப நிறைய நேரம் ஒப்புக்கு சப்பானியா தான் நின்றுட்டு இருக்காங்க போல இருக்கு. ராஜி வா உள்ள போலான்னு கூப்பிடுறாரு கதிர். ராஜியும் கோமதியை ஒரு பார்வை பார்த்துட்டு கதிர் கூட போறாங்க. உண்மையிலேயே நேத்து நைட்ல இருந்து தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு கண்டிப்பா தனிமை வேணும். பாண்டியன் எழுந்து போயிட கோமதி அங்கேயே இருக்க ஒரு சோஃபால உட்கார, மீனாவும் பக்கத்துல ஒரு சேர்ல உட்கார்றாங்க. ஏன் மீனா, எனக்கு ஒரு சந்தேகம். அவளுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு போல, ஆனா அதை காட்டிக்க மாட்டேங்கிறா. ஆமா, நாம பார்த்த டாக்டர் நல்ல டாக்டர் தானே அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. ஏன் கேக்குறீங்கன்றாங்க மீனா. இல்ல நல்லா செக் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு கோமதி கேட்க, அதெல்லாம் நல்லா தான் அத்தை செக் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க மீனா. ரொம்ப ஆசையோடு இருந்தேன்டி அப்படின்னு கோமதி சொல்ல, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும்,
என்ன கொஞ்சம் லேட்டாக நடக்குன்றாங்க மீனா. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீயும் செந்திலும் எப்போ குழந்தை பெற்றுக்க போறீங்க அப்படின்னு கோமதி கேட்க, அது நேரம் காலம் எல்லாம் கூடி வரும்ல, அப்போ பெற்றுக்கலான்றாங்க மீனா. நீங்களும் ஏதாவது லட்சியம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, லட்சியமெல்லாம் பெருசா எதுவும் இல்லை அத்தை. ஆனா அவங்களுக்கு இப்பதானே வேலை கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைய பத்தி யோசிக்கலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க மீனா. அடாடாடாடாடா, ஏன்டி இப்படி இருக்கீங்க? குழந்தைய பத்தி முதல்ல யோசிக்கணும்டி. குழந்தைய பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், மற்ற விஷயம்லாம் தானாவே நடக்கும்லன்றாங்க கோமதி. அப்படி யோசிச்சுதான் 5 பிள்ளைகளை பெத்தீங்களாக்கும் அப்படின்னு மீனா கேட்க, ஆமா பெத்தேன். ஏய், உங்களை 5 பெத்துக்க சொல்லலடி. நாங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒன்னாவது பெத்து கொடுங்கன்னு தானே சொல்றேன். அதை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகி அங்கிருந்து எழுத போறாங்க கோமதி. இவங்க என்ன எங்கேயா போற மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு எல்லா கோபத்தையும் என் மேல காமிச்சிட்டு போறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு மீனா முகத்தை சுருக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த பஞ்சாயத்து இங்கே நடக்குது போல இருக்கு. வேல்ஸ் வீட்டில் தாங்க. எல்லாரும் முகத்தை தொங்க போட்டுட்டு சோகமா உட்கார்ந்துருக்காங்க. உடனே பாட்டி புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லார் வீட்லையும் சாதாரணமா நடக்கிற விஷயம் கூட இந்த வீட்டிலலாம் நடக்கவே நடக்காது போல இருக்கு. எம்பிட்ட ஆசையா இருந்தேன், கொல்லு பேத்தியையோ கொல்லு பேரனையோ பார்க்க போறேன்னு. என் ஆசையெல்லாம் நிராசையா போயிடுச்சு அப்படின்னு கண்ணீர் விட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க பாட்டி. ஏன் ஆத்தா, உன் பேரனுக்கோ பேத்திக்கோ என்ன வயசாயிடுச்சு? அதுங்க சின்ன பிள்ளைங்க தானே. இப்ப இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க குழந்தை பெத்துக்க தானே போறாங்க அப்படிங்கிறாரு பழனி. வடிவம் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்க, இப்போ என்னையே எடுத்துக்கோயேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி நான் குழந்தை பெற்றுக்க போகிறது இல்லையா? அந்த மாதிரி அவங்களும் பெற்றுக்குவாங்க அத்தா. நீ கவலைப்படாத, தைரியமா இருங்கிறாரு பழனி. இல்லடா பழனி, ரொம்ப எதிர்பார்த்துருந்த, அதான் ஏமாற்றமா போயிடுச்சு அப்படின்னு பாட்டி கண்ணீர் விடுறாங்க. சரி சரி விடு ஆத்தா, பார்த்துக்கலாம் விடு, அழாத அப்படிங்கிறாரு பழனி. அம்மா அப்படின்னு முத்துவேல் கூப்பிட்டுட்டு இருக்க, அண்ணே எனக்கு சின்ன சந்தேகம்ண்ணே அப்படின்னு பழைய ஃபார்முக்கு போயிடுறாரு சக்திவேல். என்ன அப்படின்னு முத்துவேல் கேட்க, எனக்கு அந்த பையன் கதிர் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, பாட்டியும் அழறத நிறுத்திட்டு அங்க பாக்குறாங்க. எல்லாரும் சக்திவேலையே ஆணு பார்த்துட்டு இருக்காங்க. கதிர் மேல உனக்கு என்ன சந்தேகம்னு முத்துவேல் கேக்குறாரு. ஒருவேளை ராஜிக்கு உண்மையிலேயே குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்து இல்லைன்னு சொல்லி ராஜிய சொல்லி இருப்பானோ அப்படின்னு சக்திவேல் சொல்ல, யோ இப்படி ஒரு அறிவாளி தம்பியை வச்சுட்டு நான் எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு பாக்குறாரு முத்துவேல். எல்லாரும் அவரை ஒரு அரலூசை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. உடனே வடிவு, என்ன தம்பி இது, எதற்காக கதிர் அப்படி சொல்லணும்னு கேக்குறாங்க. இல்ல நீ ராஜிக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னா நாமெல்லாம் எங்க சந்தோஷப்பட போறோமோன்னு, நாமெல்லாம் சந்தோஷப்படக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி சொல்லி இருப்பானோ அப்படிங்கிற சக்திவேல என்ன ஜென்மம்டா நீன்னு பாக்குறாங்க. உடனே அவரோட அருமை புதல்வனும், வாய்ப்பு இருக்குப்பா, நாம சந்தோஷமா இருக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதே அப்படின்னு ஒத்து ஊதுறாரு. சக்திவேலுக்கு சந்தேகம் வலுவாகிட்டு இருக்கு. ஏங்க அப்படி இல்லாம கூடவா சொல்லுவாங்க அப்படின்னு மாறி கேக்குறாங்க. அந்த குடும்பத்துல பிறந்தவன் தானே அவன், அந்த புத்தி தானே அவனுக்கு இருக்கும், சொல்றதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறாரு சக்திவேல். தம்பி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, நீங்க தேவையில்லாததெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க வடிவு. நீங்க வேற இப்படி வித்தியாசமா யோசிக்க உங்க கொழுந்தனாரால மட்டும்தான் முடியும். அண்ணி எனக்கு அப்படிதான் தோணுது, மனசுல பட்டதை சொல்லிட்டேன் அவ்வளவுதாங்கிறாரு சக்திவேல். கதிர் அப்படி சொன்னாலுமே டாக்டர் அப்படி சொல்ல ஒத்துக்குவாங்களாமாமா அப்படின்னு சுகன்யா அடுத்த சந்தேகத்தை கிளப்புறாங்க. சரி டாக்டரும் அவன் கூட சேர்ந்து பேசிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், ராஜி எப்படி நம்மளை ஏமாத்துவான்னு முத்துவேல் கேட்கிறாரு. அடுத்து வடிவு சொன்னதை கேட்க நமக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. ஏமாத்துனது நம்மள மட்டும் இல்லையே, அந்த வீட்டு ஆளுங்களுக்கும் தானே குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க வடிவு. முடியாதுப்பா, இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் பொய் சொல்ல முடியாதுப்பா. என்னைக்கு இருந்தாலும் எப்படியாவது உண்மை வெளியே வந்துருமில்ல. குழந்தை உண்டாகி இருக்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப நாளைக்கு மறைக்கவே முடியாது அப்படின்னு பாட்டி சொல்ல, இல்ல அப்பத்தா இதுல ஏதோ தப்பா இருக்க மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் தோணல அப்படின்னு குமரவேல் கேக்குறாரு. அட சாமி, ஒரு டம்ளர் தண்ணியை வச்சுட்டு உலக சண்டையை உருவாக்குன மாதிரி அந்த ஒரு ஆளை போட்டு என்ன உருட்டுறீங்க நீங்களாம். ஒரு தப்பும் இல்லை,
குழந்தை பிறக்க போறதா ராஜு நினைச்சிருக்கா. இப்ப அது இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அம்புட்டுதேங்கிறாரு முத்துவேல். கூடிய சீக்கிரமே ஏதாவது நல்லது நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கிறத தவிர நாம வேற எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு முத்துவேல் எழுந்திருக்க போறாரு. ஒருவேளை குழந்தை உண்டாகி இருக்கிறத இப்ப வேணான்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு அடுத்த சந்தேகத்தை கிளப்புறாரு சக்திவேல். இப்ப வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி கருவை கலைக்க முடிவு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சக்திவேல் கேட்க எல்லாருமே சடச்சடன்னு அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மற்றவங்களாம் அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க, மாமா இந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கவே இல்லையே மாமா அப்படின்னு சுகன்யா சொல்ல, துணைக்கு ஒரு ஆள் கிடைச்ச தைரியத்துல அப்படின்னு தலையாட்டுறாரு சக்திவேல். ராஜி வேற போலீஸ் ஆகியே தீர்வேன்னு ஒத்த காலில் நிக்கிறா. கதிர் அதுக்கு மேல பொண்டாட்டியோட லட்சியத்தை அவன் லட்சியமா எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சுகன்யா சொல்ல, எல்லார் மனசுக்குள்ளேயும் சந்தேக விதை விழுவுது. ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து குழந்தை வேணான்னு முடிவு பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சுகன்யா சொல்ல, ரொம்பவே யோசிக்கிறாரு சக்திவேல். நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற சுகன்யா அப்படின்னு பழனி கேட்க, எனக்கு தோன்றத சொல்றேங்கிறாங்க அவங்க. போலீஸ் ஆகிறதுக்கு குழந்தை ஒரு தடையா இருக்கக்கூடாதுன்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கலாம்ல. அதனால டாக்டர் கிட்ட சொல்லி ராஜி பிரெக்னெண்டா இல்லைன்னு சொல்லி இருக்கலாம் அப்படின்னு கலரா கதை திரிக்கிறாங்க சுகன்யா. அண்ணே அப்படிதானே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, குடும்பத்துல எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரூம்குள்ள வந்து 2 பேரும் உம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே ஒருத்தர் திரும்பி பார்க்க அவங்களுக்குள்ள கொல்லுன்னு ஒரு சிரிப்பு வந்துடுது. 2 பேரும் கொஞ்ச நேரம் சிரிச்சு முடிச்சுட்டு, ஒரு நாளைக்குள்ள என்னென்னலாம் நடந்து போச்சுல அப்படின்னு கதிர் கேட்க, ராஜையை சிரிச்சுக்கிட்டு, ஐயோ என்னென்னமோ நடந்து போச்சுன்றாங்க, என்னெல்லாம் டிஸ்கஷன் பண்ணாங்க பாத்தியா அப்படின்னு கதிர் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க ராஜி. ஆம்பளை புள்ள பிறக்குமா பொம்பளை புள்ள பிறக்குமா, வளைகாப்பு 5வது மாசம் பண்ணலாமா 6வது மாசம் பண்ணலாமா, டெலிவரிய உங்க வீட்டுல வச்சுக்கலாமா எங்க வீட்டுல வச்சுக்கலாமா, அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கதிர் சிரிக்க, ஏய் டெலிவரிக்கு அப்புறம் நானும் பாப்பாவும் எத்தனை நாள் அங்கே வீட்டில் இருக்கணுங்கிற டிஸ்கஷன் வேற, அதை நீ மறந்துட்டியன்றாங்க ராஜி. ஆமாம் என்னமோ 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உன் வீடு இருக்கிற மாதிரியும் இந்த பக்கம் என் வீடு இருக்கிற மாதிரியும் இதை வேற ஒரு விஷயமா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்றாரு கதிர். கடைசியில எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சுன்றாங்க ராஜி. ஆனாலும் நீ ஒருத்தி இருக்க பாரு, இருந்திருந்தாப்புல பிரெக்னெண்டா இருக்கேன்னு ஒரு பீதியை கிளப்பி விட்டுட்ட அப்படிங்கிறாரு கதிர். நான் பிரெக்னெண்டாலாம் இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. இருக்கலாம் அப்படிதான் சொன்னேன் அப்படின்னு ராஜி சொல்ல, நான் எம்பட்ட பயந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கதிர் கேட்குறாரு. குழந்தை பிறக்க போற விஷயம் நல்ல விஷயம் தானேங்கிறாங்க ராஜி. நல்ல விஷயம்தான் அப்படின்னு கதிர் சொல்ல, அதுக்காக யாராவது பயப்படுவாங்களான்னு ராஜி கேக்குறாங்க. குழந்தை பிறக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனா பிறக்க போற குழந்தை நாம ஆசைப்படுற நேரத்துல பிறக்கணும்ல. நாம வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது குழந்தை பிறக்க போகுதுன்னா திடுக்குன்னு ஆகுது இல்ல அப்படிங்கிறாரு கதிர். அவரை ஒரு மாதிரியா பார்த்துட்டு, சரி அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்றாங்க ராஜி. கதிர் கொஞ்சம் யோசிச்சுட்டு எப்போன்னு கேக்குறாரு. அதான் இன்னைக்கு காலையில மெடிக்கல் ஷாப்ல இருந்து என்ன வாங்கிட்டு வர சொன்னேன்னு ராஜி கேக்குறாங்க. பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு கதிர் சொல்ல, அதை வாங்கிட்டு வந்து செக் பண்ணி நான் பிரெக்னெண்டா இருக்கேனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற வர யார்கிட்டையும் சொல்ல வேணான்னு தானே சொன்னேன் அப்படின்னு ராஜி கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு கதிர். அதானே நம்ம பிளான் அப்படின்னு ராஜி கேட்க, ஆமாம் அதுதான் பிளானு அப்படின்னு கதிர் தலையாட்ட, ஆனா நீ என்ன பண்ணினங்கிறாங்க ராஜி. மெடிக்கல் ஷாப்ல இருந்து வீடு வரைக்கும் எல்லார்கிட்டையும் பிரெக்னன்சி கிட்ட காமிச்சுக்கிட்டே வந்திருக்க அப்படின்னு ராஜி சொல்ல, நான் யார்கிட்டையும் எதையும் காட்டவே இல்லை அப்படிங்கிறாரு கதிர். ஆமா அதான் நாங்கெல்லாம் பார்த்தோமே, நீ கிட்ட காட்டாம சித்தப்பாவுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. அந்த மனுஷனுக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல, கையில் அதை வச்சிருக்கேன் காட்ட மாட்டேன்னு சொல்றேன், அப்படியே விட்டுடணும்ல. அதை விட்டுவிட்டு என் கையில இருக்கிறத புடுங்கி பாக்குறாரு, கொஞ்சம் கூட அவருக்கு அறிவுன்றதே இல்லை அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமா இவருக்கு அப்படியே அறிவு காது வழியா ஒழுகுது பாரு. கொத்து நாப்புல ஒரு விஷயம் பண்ண தெரியல, அடுத்தவங்கள குத்தம் சொல்ல வந்துட்டாரு அப்படின்னு ராஜி சொல்றாங்க. இதோ பாரு, பிரெக்னெண்டா இருக்கோமா இல்லையான்னே தெரியல, நீ எல்லாம் பேசலாமான்றாரு கதிர். ராஜி திடுக்குன்னு பார்க்க,
கழுத்து வரைக்கும் சோத்தை தின்னா வாந்தி வரதானே செய்யும் அப்படின்றாரு கதிர். நான் ஒன்றும் அதிகமாலாம் சாப்பிடல அப்படின்னு ராஜி சொல்ல, சும்மா கதை விடாதங்கிறாரு அவரு. என்னமோ கொஞ்ச நாள் டயட் எல்லாம் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச இனிமே சோறையே தொட மாட்டேன், நான் சாப்பிட போறது வெஜிடபிள்ஸும் முட்டையும் தான், அப்படி இப்படின்லாம் கதை விட்ட என்ன ஆச்சு இப்போங்கிறாரு கதிர். 4 நாள் அப்படிதான் சாப்பிட்டு பார்த்தேன், ஆனா முடியல. 5வது நாளே சோறு வேணும்னு மனசு கேக்குது அப்படின்னு ராஜி சோறு தான் முக்கியம்னு சோத்து மேல காதலோட மயக்கத்தோட சொல்றாங்க. அப்படின்னு அவர் தலையை ஆட்டிட்டு இருக்க. சரி சரி, இப்ப அந்த கதையெல்லாம் விடு, பிரெக்னன்சி மேட்ருக்கு வாண்டுறாங்க ராஜி. பிரெக்னன்சி கதை தான் முடிஞ்சு போச்சு, ஒரு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமா எல்லாரும் சேர்ந்து அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க ராஜி. உங்களுக்கு ஒரு நாள் தான்ப்பா போச்சு, எங்களுக்கு 4 நாள் பொழப்பு போச்சு. சட்லையும் பேண்ட்லையும் தான் அத்தனை பாக்கெட் இருக்கே, அது என்ன அம்மிக்கல் அளவுக்கு பெருசாவா இருக்கு, பாக்கெட்ல வச்சுட்டு வந்திருந்தா வேலையே முடிஞ்சிருக்கும். கதிர் ராஜிக்கிட்ட திரும்பி, இதோ பாரு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா எங்கிட்ட சொல்லு, அடுத்த தடவை தண்ணி குடிக்காம இருந்தா தலைவலி வரும், ஆனா அதையும் பிரெக்னன்சின்னு சொல்லிக்கிட்டு வந்து நின்னுடாதம்மா அப்படின்னு கதிர் சொல்றாரு. நீயும் எதையாவது வாங்கிட்டு வர சொன்னா பப்பர பேன்னு ஊருக்கே காமிச்சுக்கிட்டு வாங்கிட்டு வராத, ரகசியமா செய்ய சொல்றத ரகசியமாவே செய், சரியா அப்படின்னு ராஜு கேட்க, இவரு ரொம்ப பவ்யமா அரடி குனிஞ்சு அப்படியே கைய குறுக்குல கட்டிக்கிட்டு சரிங்க மேடம் சரிங்கன்றாரு. போடா அப்படின்னு ராஜு சிரிக்க, கதிரும் சிரிக்க, 2 பேரும் விழுந்து சிரிக்கிறாங்க. 2 வீட்லயும் சோக கீதம் பாடிட்டு இருக்க இவங்க 2 பேரும் ஆனந்த ராகம் பாடிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.